எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடிகள் அதாவது சாதிகள் எப்படி உருவாச்சு, எப்போ உருவானது அதை பற்றியும், அதுக்கப்புறம் இந்த சாதிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, சாதிய பிரச்சனைகள் இதெல்லாம் எப்போ உருவாகுது, யாரால உருவாச்சு, இதை பற்றி தான் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். 5 திணைகளை பற்றி நம்ம எல்லாரும் தமிழ் பாடத்தில் படிச்சிருப்போம். இந்த 5 திணைகளில் தான் குடிகள் அதாவது சாதிகள் என்றது உருவாகுது. இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. முதல்ல பார்த்தீங்கன்னா குறிஞ்சித்திணை. குறிஞ்சித்திணைன்றது மலையும் மலை சார்ந்த இடமும். இங்க மக்களுடைய வாழ்வியல் மலையில இருக்கிற குகையில தங்குறது, உணவுக்காக வேட்டையாடுறது, கிழங்கெடுக்கிறது, தேன் எடுக்கிறது, திணை வரகு மாதிரியான சிறுதானியங்களை மானாவாரியாக பயிரிடுது. இப்படியாக இந்த மக்களுடைய வாழ்வியல் இருந்துச்சு. குறிஞ்சி திணையில உணவுக்காக வேட்டையாடுறது ஒரு பிரதான தொழிலா இருந்துச்சு. குறிஞ்சி திணையில வேட்டை தொழில செய்யக்கூடிய குடிகள் உருவாச்சு. அடுத்து முல்லை திணைன்றது உருவாகுது. குறிஞ்சி திணையில மக்கள் தொகை பெருகி தங்குற இடத்துக்கும் உணவுக்கும் பற்றாக்குறை வந்ததுக்கு அப்புறம் மலைகள்ல இருந்து மக்கள் கீழே இறங்கி காட்டுல வாழ தொடங்குறாங்க. மக்கள் காடு சார்ந்த இடத்துல வாழ்றது தான் முல்லை திணைன்றது. முல்லை திணையில மக்கள் ஏற்கனவே செய்த வேட்டை தொழில அதே குடி அடையாளத்தோடய செய்யறாங்க. அதோட மேய்ச்சல் என்ற ஒரு புதிய தொழிலும் உருவாகுது. ஆடு மாடுகளை பழக்கி அதை மேய்க்கிற தொழிலையும் செய்யறாங்க. முல்லைத்திணையில மேய்ச்சல் தொழிலை செய்யக்கூடிய புதிய குடிகள் உருவாகுது. முல்லைத்திணையில ஏற்கனவே வேட்டை தொழிலை செய்யக்கூடிய குடிகள், புதிதாக உருவான மேய்ச்சல் தொழிலை செய்யக்கூடிய குடிகள் ரெண்டுமே இருந்தாலும் ஒற்றுமையாகவும் சமமாகவும் தான் வாழ்றாங்க. இந்த குடி பெயர்கள்ன்றது செய்யற தொழிலின் அடிப்படையில வெறும் அடையாளத்துக்கு மட்டுமா தான் இருந்துச்சு. 2 பிரிவுகள் இருந்தாலும் இப்ப இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுலாம் இல்லை, சமமா தான் வாழ்றாங்க. காலப்போக்கில் வேட்டுவ தொழிலை செய்யக்கூடிய குடிகளும் தான் ஆடு மாடுகளை மேய்க்கவும் செஞ்சாங்க. ஒரு குடியோடைய தேவை வேறொரு குடிக்கு இருந்தது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. அதே போல குறிஞ்சித்திணை மக்கள்கிட்டையும் காலப்போக்கில் மேய்ச்சல் தொழில்ன்றது பரவுது. அங்கேயும் மேய்ச்சல் தொழில் செய்யக்கூடிய குடிகள் உருவாங்க. குறிஞ்சித்திணையிலையும் வேட்டுவ குடிகளும் மேய்ச்சல் குடிகளும் ஒத்துமையாக சமமாக தான் வாழ்றாங்க. அடுத்த நாகரிக வளர்ச்சியாக மருதத்திணை என்றது உருவாகுது. மருதத்திணை தான் மனித நாகரிகத்தினுடைய ஒரு முக்கியமான வளர்ச்சி. மனித இனத்தினுடைய உணவு தேவையை முழுமையாக பூர்த்தி செஞ்ச திணை தான் மருதத்திணை. முல்லைத்திணையில காடு சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தங்களுடைய உணவு பற்றாக்குறையை நீக்க உணவு தேவையை முழுமையா பூர்த்தி செஞ்சு விவசாயம் செய்யறதுக்காக காட்டை தீ வச்சு அழிச்சு சமமான நிலப்பகுதியா மாத்துறாங்க. இதுதான் மருதத்திணை. வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த மருதத்திணையில மக்கள் வேளாண்மை என்ற தொழிலை செய்யறாங்க. இங்க வேளாண்மை தொழிலை செய்யக்கூடிய குடிகளும் உருவாகுது. ஆரம்ப காலகட்டத்துல முல்லைத்திணையில வாழ்ந்த மக்கள்ல ஒரு பிரிவினர் காட்டை அழிச்சு நிலமா மாத்துறது மேய்ச்சல் குடிகளுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. 2 பிரிவினருக்கும் தொடக்கத்துல மோதல் இருந்தது. ஆனா அது காலப்போக்குல சரியாகிடுச்சு. விவசாயம் செய்யறதுக்கு ஆடு மாடுகளுடைய தேவை முக்கியமாக இருந்தது. அதே போல விவசாயத்தின் மூலியமா கிடைக்கிற உணவுப் பொருட்களுடைய தேவை மேய்ச்சல் குடிகளுக்கு இருந்துச்சு. அதனால மேய்ச்சல் குடிகளும் வேளாண்மை குடிகளும் சமாதானமாகி ஒற்றுமையா வாழ தொடங்கி. அதே சமயத்துல வேட்டுவ குடிகளும் காட்டுல வேட்டை தொழில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. வேட்டுவ குடிகள் வேட்டையாடுற மான், பன்றி, முயலுடைய இறைச்சி மேய்ச்சல் குடிகளுக்கும் விவசாய குடிகளுக்கும் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி வேட்டுவ குடிகளுக்கும் விவசாயத்தின் மூலமா கிடைக்கிற உணவுப் பொருட்களும் ஆட்டு மாட்டுடைய பாலும் ஆட்டு இறைச்சியும் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு குடிகளுக்கும் மற்ற குடிகளுடைய தேவை இருந்துச்சு. அதனால எல்லாருமே ஒற்றுமையா தான் இருந்தாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமா தான் வாழ்ந்தாங்க. மருதத்திணையில வணிக தொழிலும் உருவாகுது. விவசாய பொருட்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு மக்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால வணிக தொழிலும் உருவாகுது, வணிக குடிகளும் உருவாகுது. இதே போல காலப்போக்கில் தச்சு தொழில், நெசவு தொழில், சிற்ப தொழில், கட்டிடக்கலை தொழில், மருத்துவ தொழில் இந்த மாதிரி எத்தனை தொழில் உருவாகினாலும், அந்த தொழில் சார்ந்து எத்தனை குடிகள் உருவாகினாலும் எல்லாரும் ஒற்றுமையாகவும் சமமாகவும் தான் வாழ்றாங்க. அடுத்து நாகரிக வளர்ச்சியா நெய்தல் திணை என்றது உருவாகுது. நெய்தல் திணையில மக்கள் மீன்பிடி தொழிலையும் உப்பு விளைவிக்கிறதையும் செய்யறாங்க. இதன் மூலமாக மீனவ குடிகள் உருவாகுது. அடுத்ததாக பாலைத்திணை என்ற மணல் சார்ந்த இடம் தென் இந்தியாவிலே கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது. அதனால தமிழ் இனத்துல பாலைத்திணை வாழ்வியல் முறை என்றது இல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 திணைகளுடைய வாழ்வியல் முறை தான் தமிழர்கள்ட்ட இருந்துச்சு. முல்லைத்திணையில காடு சார்ந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் பெருமளவுல காலப்போக்கில் மருதத்திணைக்கு மாறிட்டாங்க. ஒரு சிறிய அளவுல வேணா இருந்திருக்கு, அதுவும் வேட்டை தொழிலை மட்டும் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். குறிஞ்சி திணையிலையும் மக்கள் காலப்போக்கில் உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்க விவசாயத்தை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்படி எல்லா திணைகள்லையும் காலப்போக்கில் பலதரப்பட்ட தொழிலும் அதை செய்யக்கூடிய குடிகளும் பரவி வாழ்ந்தாங்க. மக்கள் பல குடி அடையாளங்களோட ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா சமமாக தான் வாழ்ந்தாங்க. எல்லாருடைய தேவையும் எல்லாருக்கும் இருந்தது. ஆதி காலத்துல ஒவ்வொரு திணையில வாழ்ந்த மக்களும் அவங்களை ஆட்சி செய்ய, நிர்வாகம் செய்ய அவங்களுக்கான தலைவனை திறமை, பலம், தகுதி, தலைமை பண்பின் அடிப்படையில அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க.
இந்த ஆட்சி அதிகாரம், நிர்வாக பொறுப்பு, மக்கள் தொகை பெருக பெருக, நாகரிகம் வளர வளர, வளங்கள் பெருக பெருக, நிலத்தையும் வளத்தையும் கைப்பற்ற எதிரிகள் அதிகமாகும் போது காலப்போக்கில் மன்னராட்சியாக உருவாயிடுச்சு. தமிழர்கள்ட்ட மன்னராட்சி உருவாகியிருந்தாலும் குடிகளுக்குள்ள ஒற்றுமையும் சமத்துவமும் தொடர்ந்து இருந்தது. தமிழ் குடிகளினுடைய ஒற்றுமைக்கும் சமத்துவத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரல தமிழ் மன்னர் ஆட்சியில் இருந்த வரைக்கும். அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அது அடுத்து வர காணொலியில பார்க்கலாம். இந்தியா முழுக்கவே சமூகத்தில் இருக்கிற மக்கள் செய்யற தொழிலின் அடிப்படையில தான் சாதிகள்ன்றது உருவாகிருக்கும். எல்லா சாதிகளுமே ஆரம்ப கட்டத்துல ஒற்றுமையாகவும் சமத்துவமாக தான் இருந்தது. அப்படி இருந்த சாதிகளுக்குள்ள பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுன்ற சாதிய படிநிலை, சாதிய கட்டமைப்புன்றது எப்போ உருவாகுது, யார் உருவாக்குனாங்கன்றத பார்ப்போம். கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போலிருந்து சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பாவிலிருந்து மத்திய ஆசியா வரைக்கும் பரவி இருக்கிற ஸ்டெப்பி புல்வெளி பகுதியிலிருந்து மேய்ச்சல் தொழிலை செய்யக்கூடிய ஒரு இனக்கூட்டம் இந்தியாவுக்குள்ள இடம்பெயர்ந்து வருது. இந்த இனக்கூட்டத்துக்கு பேர் தான் ஆரியர்கள். இவங்க இந்தியாவுக்குள்ள இடம்பெயர்ந்து வர்றதுக்கு முன்னாடி எகிப்து, ஈராக்கு, ஈரான் இந்த பகுதிகளெல்லாம் சில நூற்றாண்டுகள் தங்கி வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள இடம்பெயர்ந்து வராங்க. ஆரியர்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்ததுக்கான ஆதாரங்கள், ஆரியன் இன்வேஷன் டிஎன்ஏ ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா அதுல இதுக்கான ஆதாரங்கள் இருக்கும். இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு தொடக்கத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற மேய்ச்சல் தொழிலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிற மக்களுடைய வாழ்வியல் முறையை உற்று கவனிக்கிறாங்க. இந்தியாவில் இயற்கையாகவே வளங்கள் நிறைய இருந்தது. அதனால மக்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு உணவு பற்றாக்குறையும் இல்லாம செல்வ செழிப்போடையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருந்ததை இவங்க கவனிக்கிறாங்க. இந்தியாவில் வாழ்ற மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அறநெறியை பின்பற்றுறது, ஒழுக்க நெறியை பின்பற்றுறது, கடவுள் வழிபாடு, இது எல்லாமே ஆரியர்களுக்கு புதுசாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா ஆரியர்கள் அவங்க வாழ்ந்த ஸ்டெப்பி புல்வெளி பகுதிகளிலும் அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்து கடந்து வந்த பகுதிகளிலும் இந்த அளவுக்கான இயற்கை வளங்களையும் அவங்க பார்த்ததில்ல. மனிதர்களுடைய வாழ்க்கை முறையும் இந்த அளவுக்கு அவங்க பார்த்ததில்ல. இந்த ஆரியர்கள் இந்தியாவில் வாழ்ற மக்கள்கிட்ட பேரமரர்கள்ன்ற ஒரு வாழ்வியல் முறை இருந்ததை கவனிக்கிறாங்க. இந்த பேரமரர்கள் முறைன்றது என்னன்னா, ஒரு மனிதன் எல்லாத்தையும் துறந்து தன்னை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிச்சு இறைவனுக்கும் சமுதாய மக்களுக்கும் சேவை செய்யறது தான் பேரமரர்கள் முறை. இந்த பேரமரர்கள் வெண்ணிற ஆடையை உடுத்துவாங்க. இவங்க எடுத்த உடனே வெண்ணிற ஆடையை உடுத்த மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து குருவுகிட்ட கல்வி கத்துக்கும் போது, அதாவது வாழ்க்கையை பத்தின கல்வியை கத்துக்கும் போது முதல் நிலையில கருப்பு துணியை உடுத்தி அதுக்கப்புறம் 6 நிலைகள் கடந்து 7வது நிலையை பேரமரர் நிலையை அடையும் போது வெண்ணிற ஆடையை உடுத்துவாங்க. இந்த பேரமரர்களுக்கு மற்ற சமுதாய மக்கள் இறைவனுக்கு சமமாக மரியாதை கொடுத்தாங்க. இந்த பேரமரர்கள் தான் வாழ்க்கை நெறிமுறைகளை சமுதாய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து சமுதாயத்தை வழிநடத்துவாங்க. இப்படி ஒரு முறை இந்திய மக்களுடைய வாழ்வில் இருக்கிறது இந்த ஆரியர்கள் கவனிக்கிறாங்க. இந்த பேரமரர்களுக்கு எல்லா மக்களும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் மிகுந்த மரியாதை கொடுக்கறதும், இந்த பேரமரர்கள் சொல்றதை எல்லாரும் கேட்கறதையும் இந்த ஆரியர்கள் கவனிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச இந்த ஆரியர்கள் ஒரு சூழ்ச்சியை கையாளுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, சமுதாய மக்கள்கிட்ட வெண்ணிற ஆடை உடுத்துற இந்த பேரமரர்களை எல்லாரும் மதிக்கிறீங்கல்ல, இந்த பேரமரர்கள்லாம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் துறந்து அதுக்கப்புறம் தான் வெண்ணிற ஆடையை உடுத்த முடியும், பேரமர நிலையை அடைய முடியும். ஆனா நாங்க பிறப்பிலேயே வெண்மையா தான் இருக்கிறோம். அதனால நாங்க பிறப்பிலேயே பேரமரர்கள், எங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் பிறப்பிலேயே இருக்கு, அதனால தான் நாங்க வெண்மையா பிறக்கிறோம், நாங்களும் பேரமரர்கள் மாதிரி தான்னு மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த ஆரியர்கள் சொல்றத ஆரம்பத்துல எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் ஏத்துக்கிறாங்க. இப்பவுமே யார் எதை சொன்னாலுமே ஆரஞ்சு பக்கமும் சில பேர் ஏத்துக்க தானே செய்யறாங்க. இந்த ஆரியர்கள் சொல்றதையுமே பெரும்பான்மையான மக்கள் தொடக்கத்துல ஏத்துக்கல, ஆனா சில பேர் ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஆரியர்கள் சொல்றத கேட்கிற சில மக்கள்கிட்ட ஆரியர்கள் அவங்க ஏற்கனவே வாழ்ந்த சில நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஈரான், ஈராக், எகிப்து அந்த இடத்துல இருந்த அவங்களுடைய இறை வழிபாட்டு முறையை இங்கவும் அவங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆரியர்கள் அவங்க ஏற்கனவே பேசின பாலி மொழி, இந்தியாவில் இருந்த பிராகிருதம், தமிழ் இந்த மாதிரியான மொழிகளை கலந்து தான் சமஸ்கிருதம்ன்ற ஒரு புதிய மொழி உருவாக்குனாங்க. சமஸ்கிருத மொழியில மந்திரங்களை எழுதி இந்த மந்திரங்களை சொல்லி தான் கடவுள் வழிபாடு செய்யணும், அப்பதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும்ன்றத மக்கள்கிட்ட பரப்புனாங்க. ஆரியர்கள் சொல்றதை கேட்குற சமுதாயத்தில் இருக்கிற சில மக்கள் இந்த ஆரியர்களுடைய கடவுள் வழிபாட்டு முறையில வேண்டுதலை வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல்ல 1-2 எதர்ச்சியா நிறைவேறினதும் அந்த மக்கள் முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது தொடர்ச்சியா சமுதாயத்துல நடக்கவும் மற்ற மக்களும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா ஆரியர்களுடைய இறை வழிபாட்டு முறையை ஏத்துக்கிறாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் அந்த இறை வழிபாட்டு முறை பரவுது. இந்த ஆரியர்களும் நாங்க தான் உண்மையிலேயே பிறப்பிலிருந்தே பேரமரர்கள், நாங்க தான் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த பேரமரர்ன்ற சொல்லுதான் சமஸ்கிருதத்துல மருவி பிராமணர் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் தான் பிராமணர்ன்ற சொல் வழக்கத்துல பயன்படுத்தப்படுது.
இந்த பிராமணர்கள் தான் வர்ணாசிரமன்ற சாதிய கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஏற்கனவே சமுதாயத்துல தொழிலின் அடிப்படையில் இருக்கிற குடிகளை வர்ணாசிரம கட்டமைப்புக்குள்ள சேர்க்கிறாங்க. வர்ணாசிரமம் அப்படின்றது என்னன்னா, இந்த வர்ணாசிரமத்துல 4 வர்ணங்கள் இருக்கும். பிராமணர்ன்ற வர்ணம், அதுக்கடுத்து சத்திரியர், அதுக்கடுத்து வைசியர், அதுக்கடுத்து சூத்திரர். இந்த 4 வர்ணத்திலையும் சேராதவர்களை சண்டாளர்கள்னு சொல்லுவாங்க. இந்த 4 வர்ணத்துக்குள்ள எப்படி தொழிலின் அடிப்படையில் இருக்கிற குடிகளை சேர்க்கிறாங்கன்னா, முதல் நிலையில இருக்கிற பிராமணர்ன்ற வர்ணத்துக்குள்ள கடவுளுக்கு மந்திரம் மோதி பூஜை செய்யக்கூடிய இந்த ஆரியர்கள் தங்களை பிராமணர்கள் சொல்லிட்டாங்க இல்லையா, இவங்கள பிராமணர்கள்ன்ற வர்ணத்துக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. அடுத்த நிலையில இருக்கிற சத்திரியன்ற வர்ணத்துக்குள்ள மன்னர்களையும் அமைச்சர்களையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து வைசியர்கள்ன்ற வர்ணத்துக்குள்ள வணிகம் செய்யறவங்களை சேர்த்துக்கிறாங்க. அடுத்து சூத்திரர்கள்ன்ற வர்ணத்துக்குள்ள விவசாயம் முதலான மற்ற எல்லா தொழில்களையும் சேர்த்துக்கிறாங்க. இதுல எதுலையுமே சேராதவர்களை காட்டுல வாழ்றவங்க, கூலி தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாரையும் சண்டாளர்கள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வர்ணாசிரமத்தில் இருக்கிற 4 வர்ணத்துக்குள்ள சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தொழிலும் செய்யக்கூடிய எல்லாரையும் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 வர்ணத்துல பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு கீழே தாழ்ந்தவர்கள் சத்திரியர்கள், சத்திரியர்களுக்கு கீழே தாழ்ந்தவர்கள் வைசியர்கள், வைசியர்களுக்கு கீழே தாழ்ந்தவர்கள் சூத்திரர்கள். இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் ஏற்றத்தாழ்வுன்றதை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 வர்ணத்தாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீண்டிக்க கூடாதுன்ற இந்த தீண்டாமைன்ற கட்டுப்பாட்டையும் உருவாக்குறாங்க. அதோட இந்த 4 வர்ணத்துக்குள்ள இருக்கிறவங்களும் பிறப்பின் அடிப்படையில அவங்களுடைய முன்னோர்கள் செய்த அந்த தொழிலையே தான் அவங்களும் செய்யணும்ன்ற அந்த கட்டுப்பாட்டையும் உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி உருவாக்குறாங்கன்னா, கடவுள் பேரை சொல்லி தான் உருவாக்குனாங்க. கடவுள் மனிதர்களை படைக்கும் போதே இப்படிதான் படைச்சாங்கன்னு சொல்லிட்டு பிராமணர்கள் சொன்னாங்க. பிரம்மா தான் உலகத்தை படைச்சாரு. பிரம்மா உலகத்தை படைக்கும் போது மனிதர்களை தன்னுடைய தலையிலிருந்து பிராமணர்களையும், மார்பு பகுதியிலிருந்து சத்திரியர்களையும், தொடையிலிருந்து வைசியர்களையும், பாதத்திலிருந்து சூத்திரர்களையும் படைச்சாங்க அப்படின்றத சொன்னாங்க. பிரம்மா மனிதர்களை படைக்கும் போதே இப்படிதான் படைச்சாரு. அது மட்டும் இல்லாம பிரம்மா 4 வேதங்களை படைச்சாரு. அந்த வேதங்கள்ல 4 வர்ணத்தாரும் என்னென்ன செய்யணும், எப்படி வாழணும்ன்றத சொல்லியிருக்காரு. அதுதான் தர்மம். அப்படி வாழ்றது தான் தர்மம். அப்படி வாழனா நம்ம கடவுளால தண்டிக்கப்படுவோம்னு சொன்னாங்க. மக்களையும் கடவுள் மேல இருக்கிற பயத்தினால கடவுள் தண்டிப்பார்னு பல பேர் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்காதவங்களை இந்த பிராமணர்கள் மன்னர்களை தங்களுடைய சூழ்ச்சி மூலியமா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தண்டிச்சாங்க. வர்ணாசிரமத்தை ஏத்துக்காதவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால காலப்போக்கில் எல்லாருமே ஏத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க தண்டனைக்கு பயந்து. இப்படிதான் சமுதாயத்துல செய்யற தொழிலின் அடிப்படையில வெறும் அடையாளத்துக்காக இருந்த குடிகளுக்குள்ள, அதாவது சாதிகளுக்குள்ள இந்த பிராமணர்கள் வர்ணாசிரம படிநிலை கொண்ட இந்த சாதிய கட்டமைப்பு உருவாக்கி சாதிய ஏற்றத்தாழ்வு தீண்டாமையை உருவாக்குனாங்க. இந்த ஆரியர்களான பிராமணர்கள் இதை ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுடைய சுயலாபத்துக்காக தான். ஆரியர்கள் அவங்க ஏற்கனவே இடம்பெயர்ந்து வாழ்ந்த எகிப்து, ஈராக், ஈரான் பகுதியிலிருந்து அங்கிருந்த மக்களால அவங்க விரட்டப்பட்டதுனால இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு இந்த மக்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை வேற எங்கேயும் விரட்டிடக்கூடாதுன்னு, அது மட்டும் இல்லாம இங்க இயற்கை வளங்களும் அதிகமா இருக்கு, உணவு பற்றாக்குறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால ஆரியர்கள் இங்கேயே நிரந்தரமா அவங்களுடைய இன மக்களோட தொடர்ந்து வாழணும்ன்றதுக்காக, அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆரியர்கள் அவங்க எப்பவுமே உயர்ந்த இடத்துல இருந்து இந்தியாவில் இருக்கிற மக்களை கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக இந்தியாவில் வாழ்ந்த சமுதாய மக்கள்கிட்ட பிரிவினையை உண்டாக்கி சமுதாய மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வர்ணாசிரம படிநிலை கொண்ட சாதிய கட்டமைப்பை உருவாக்கி அதை மக்கள்கிட்டையும் கட்டாயத்தின் அடிப்படையில் ஏற்க வச்சுட்டாங்க. இப்படிதான் சாதிய பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமையெல்லாம் உருவாச்சு. அடுத்த காணொலியில தமிழ்நாட்டுக்குள்ள பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வர்ணாசிரம சாதிய கட்டமைப்பு எப்போ உள்ள வருது, யார் இதை கொண்டு வந்தா, இதை பத்தியும் தமிழ் மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் தமிழ் குடிகளுக்குள்ள ஒற்றுமையும் சமத்துவமும் இருந்ததை பற்றியும் சில ஆதாரங்களோட நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். இந்த காணொலியை முழுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.